கள்ளச்சாராயம் காய்ச்சுவது வெகுவாக குறைந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனக்குத்தானே வீண் விளம்பரம் செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரத்தை வெளியிட்டு விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து சுமார் 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கோர சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் வெகுவாக குறைந்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய வீடியோ வெளியிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் தனக்குத்தானே வீண் விளம்பரம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு நடத்திய ஆய்வின் லட்சணம்தான் கள்ளச்சாராயத்தால் இன்று 55 உயிர்களை பறிகொடுத்துள்ளோம் என கூறியுள்ள அண்ணாமலை, இத்தனை நடந்த பின்னரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஸ்டாலின் கள்ள மௌனம் காத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனை அடுத்து என்னுடைய அறிவுரை என்பதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலை தொடர தொய்வின்றி கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்திட வேண்டும். இது குறித்து வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.